அன்பான பெரியவர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பக்னி மகிஷ புராணாபகே ஹரோத்யே கேல நிர்மித தூம்ரலோச்சனமதே ஹே சண்டமுண்டத்தனி நிஜேஷித்கிருதரத்த பீஜதனுஷே நித்ய நிசும்பாவகே சும்பத் வம்சனி சங்கர துரிதம் துர்க்கே நமத்தே அம்பிகே அருணமணி நிவாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருகதரா பாசம் கட்ககத்தமு கபாலம் அனல நயன நாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன மாதம் ஸ்ரீதளம் மாரிரூபோ ஸ்ரீதளம் மாரிரூபோ. அன்பான பெரியவர்களே, இன்று ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் சுக்கிரவாரம். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய நாள், வெள்ளிக்கிழமை. தசமி திதி, பூர நட்சத்திரம், சித்தயோகம், ராகுகாலம் வெள்ளிக்கிழமை 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகள் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் எல்லாம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சூரியன் துலாத்தில், சுக்கிரன் துலாத்தில், புதன் துலாத்தில், 3 பேர் துலாத்தில் இருக்காங்க. செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கு. சனி ராகு சொந்த வீட்டில் இருக்கு. குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கு. சந்திரன் 2ல் கேதுவோட சேர்ந்து செயலற்று இருக்கு. கேதுவோட ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் செயலற்று விடும், அவங்களால செயல்பட முடியாது. இது கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். 4ஆம் அதிபதி 5ல் இருக்காரு, ஆனா அவர் கேதுவோட சேர்ந்திருக்காரு. மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான், ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அன்பான நேயர்களே, இன்று ஒரு நல்ல நாள் மேஷராசி. ரிஷபராசி என்பதிலே உங்களுக்கு நாள் சரியில்லை. ஏன்னா குருக்கு 3ஆம் இடம் நல்ல இடம் இல்லை. ஆனால் தொழிற்சான நிறைவா இருக்கு. 10ல் சனி ராகு இருக்கு, அது நல்லது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுனராசி என்பதிலே குருபான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கார். 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். அது ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லலாம். அதனால உங்களுக்கு நல்ல நாள். உங்க ராசிநாதன் 5ல் இருக்காரு, 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. கடகராசி என்பதே உங்களுக்கு ஜென்மகுரு. இந்த ஜென்மகுரு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருப்பாரு, சும்மா இருக்கவே மாட்டார். கலகத்தை உண்டு பண்ணுவார். அந்த கலகம் நல்ல விதமாக முடியும். இடம் மாற்றத்தை கொடுப்பார், நல்ல விதமாக முடியும். வீடு மாறலாம், சொந்த வீட்டுக்கு போடலாம். ஊர் மாறலாம், பதவி மாறலாம். இதெல்லாம் இடமாற்றங்களுக்கு ஒரு பொதுவான கருத்துக்கள். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயம் ஏற்படும், நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்வது, இந்த மாதிரி செய்வோம். அன்பான சிம்மராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் காரியத்தை பண்ணுவோம். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு, 6ல் சனி ராகு. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி ராகு இருப்பது நல்ல அமைப்பு. கன்னிராசி என்பது நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு ராசிநாதன் அதிலே இருக்காரு, 9ஆம் அதிபதி அதில் இருக்காரு. ஆனால் குருபகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுது, கெட்ட பேரெல்லாம் ஏற்படும், ஜாக்கிரதை. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார் குருபகவான். 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி 10ஆம்ல இருக்காரு, ஆனால் அவர் செயல் இல்லாமல் இருக்கார்.
விருச்சிக ராசி என்பவர்கள் நல்லது நடக்கும். தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அஷ்டம குரு. பொதுவாக எந்த காரியமும் நடைபெறாது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்களே 7டைய தாக்கம் இருக்கிறது. 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு 7ல் இருக்கார், அது நல்லது. அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. உடல்நிலை பாதிக்கும். நீங்கள் உங்களை சார்ந்தவங்க. 7டைய தாக்கம் வேறு இருக்கிறது. எதிர்ப்பு இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக காரியத்தை பண்ணணும். மீனராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருந்தாலும் 7டைய தாக்கம் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் காரியத்தை சாதிக்கும். நிறைய சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் காரியங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் காரியத்தை சாதிச்சு விடலாம், முடித்து விடலாம். அதனால இப்போ சில பேர்லாம் சொல்றாங்க, மீனராசி என்பவர்களுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படிங்கிறான். எந்த பக்கத்தில் கொட்டுன்னு தெரியல. ஆமா, கட்டப்பட்டு காரியங்கள் சாதகமாகும். அதுதான் அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களே 7டைய தாக்கம் இருக்கிறது. அந்த 7 பகவானுடைய தாக்கம் நமக்கு கண்டிப்பாக மனிதனுக்கு 3 ரவுண்டு வரும். எல்லாருக்குமே வரும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் வரும். அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு பண்ணணும். இறை வழிபாடு பண்ணிட்டு பாராயணங்கள் எல்லாம் நிறைய பண்ணணும். நமக்கு 63 நாயன்மார்களும் நமக்கு நிறைய இறைவனுடைய நாமங்களை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதனால அத்துணை பேர், அதனால நம்ம அந்த இறைவனுடைய நாமதயத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். ஆனால் இறைவனுடைய நாமத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு அபாயங்கள் ஒரு நாளும் கிடையாது. நல்லதே செய். நல்லவர்களை பூரா கோமாளி, ஏமாளி என்று சொல்வார்கள். உலகத்தினுடைய நடைமுறைய தீயவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று சொல்வார்கள். நல்லவர்கள் பூரா யாருமே நல்லவர்கள் சொல்ல மாட்டாங்க, ஏமாளி என்று சொல்வார்கள். அதனால அன்பான நேயர்களே, சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. நீங்க இறைவனுடைய நாமத்தை விடாமல் பாராயணம் செய்யுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். நமக்கு எல்லா இதிகாசங்கள், புராணங்களும், எல்லா மத வழி நூல்கள் எல்லாம் தர்மத்தை தான் உபதேசம் செய்திருக்கிறார்கள், நேர்மையை தான் சொல்லியிருக்கின்றார்கள். தவறான பாதையில் போவதற்கு நமக்கு அவர்கள் வழிகாட்டவில்லை. ஆனால் படிக்கின்றார்கள், தவறு செய்கின்றார்கள். இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்றார். ஜாதி 2 ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி எழுவார். இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர். இட்டார் தர்மம் செய்தவன், நல்லது செய்தவன் உயர்ந்தவன், நல்லது செய்யாதவன் தாழ்ந்தவன். இதுதான் ஜாதி. அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அந்த இறை வழிபாடு நம்ம எவ்வளவு நம்ம அன்போடு செய்கின்றோமோ அவ்வளவு நமக்கு இறைவன் நமக்கு நல்ல அருளை காட்டுவான். அன்பான நேயர்களே, கொஞ்சம் கூட தரண்டு விடாதீர்கள், கொஞ்சம் கூட சும்மா இருந்து விடாதீர்கள். கோயிலுக்கு போறேன், விளக்கு போறேன், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். செய்வதை முறையாக செய்தால் தான் பலன் கிடைக்கும். முறை தவறி செய்தால் பலன் கிடைக்காது. ஆலயத்தில் போய் கண்ட இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது. தீபம் சுவாமிகிட்ட இருக்கிற விளக்குல தான் எண்ணெய் ஊற்றணும். சாமிக்கு பக்கத்தில் தான் தீபம் இருக்கணும். வாசப்படியில் ஒரு மூலையில் வரிசையாக தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அதெல்லாம் சாஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளப்படல. கண்ட பொருள்களை தீபம் ஏற்றுகிறார்கள், அதுவும் தவறு. இப்படியெல்லாம் இந்த யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டு நிறைய தவறான வழியில் பண்றாங்க. அதுக்கு செய்தும் பலன் இல்லை. நான் விடாம போறேன்,
கோயிலுக்கு போகிறேன், விளக்கு ஏற்றுறேன், எனக்கு பலன் இல்லை, நான் முறையாக செய்யலை. எதையுமே முறையாக செய்தால்தான் அதற்கு பலன் உண்டு. காலையில் எழுந்தவுடன் நாராயணா என்று நாமத்தை சொல்லிவிட்டு, அந்தியிலே படுக்கின்ற பொழுது நாராயணா என்ற நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குகிறான், நிம்மதியாக தூங்குகிறான். காலையில் எழுந்தவுடன் நாராயணனை கூப்பிட்டு விட்டு வேலைக்கு போகிறான். அவனுக்கு பொழுது கட்டமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 முறை தான் சொன்னான். அன்போடு பக்தியோடு சொன்னான், வேறு சிந்தனை இல்லை அவன்கிட்ட. அதுபோன்று அன்பான நேயர்களே, இறைவனுடைய நாமத்தை நாம் அன்போடு செய்வோம், அன்போடு சொல்லுவோம், இறைவனுக்கு அன்போடு பணி செய்வோம். நமக்கு நல்லதே நடக்கும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி முத்துமாரியம்மையையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.